சுகன்யாவோட வேஷத்தையெல்லாம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலிக்கு தெரிஞ்சா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. தங்கமயில் இருந்துட்டு வழக்கம் போல் ஹோட்டலுக்கு வந்து வேலைக்கு போகிறாங்க. அங்கே ஆல்ரெடி வேலை செய்கிற ஒரு அம்மா இருந்துட்டு, என்னம்மா நீ இன்னைக்கும் லேட்டா, சூப்பர்வைசருக்கு இதெல்லாம் தெரிஞ்ச உன்னை வந்து கண்டபடி திட்ட போறாரு, கொஞ்சம் சீக்கிரமா வர பார்த்துக்கோ. அப்புறம் நேற்று தான் நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி ஜடை பின்னிட்டு வராத, கொண்டை போட்டுக்கோ, இந்த ஹேர் கேப் வந்து தலையில போட்டுக்கோ. தங்கமயில் இருந்துட்டு எச்சில் தட்டு எடுக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அப்பா அம்மா வந்து இப்படி பொய் சொன்னதுனால வாழ வீட்டிலேயே ஒரு சந்தோஷம் இல்லை. இப்படி எவ்வளோ நாளைக்கு தான் நான் பொய் சொல்லிட்டே வாழ்க்கை ஓட்டுறது, ஏதாவது ஒரு நாள் கண்டுபிடிச்சோன்னே நிலைமை என்ன ஆகுறது, இதெல்லாம் நான் யார்கிட்ட சொல்லுவேன் கடவுளே, இப்படி கண்டவன் தட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு. தங்கமயில் வந்து இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது கரெக்ட் டைமுக்கு வேற கதிர் வேற அங்கே டெலிவரி பண்ணுறதுக்காக வரான். தங்கமயில் வேற இதை பார்த்து, ஐயோ போச்சு, என்ன தம்பி இங்கே வந்திருக்க நேரத்துக்கு. இப்படி பேசிட்டு இருக்கும்போது சூப்பர்வைசர் இருந்துட்டு, அந்த புதுசாக வந்த பொண்ணை கொஞ்சம் கூப்பிடு, ஆர்டருக்கு எகென்ஸ்டாக என்னெல்லாம் எடுக்குமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்லு. இது கேட்டோன்னே தங்கமயிலுக்கு வந்து வயிற்றுல புளியே கரைச்சிருச்சு. ஐயோ என்ன பண்ணுறது இப்போ, சரி நம்ம இப்போ எப்படியாவது அந்த சூப்பர்வைசர் கண்ணில் மாட்டோமோ ஒளிஞ்சுக்கணும்ட்டு ஒளிஞ்சுக்கிறா. ரொம்ப நேரம் ஆயும் தங்கமயில் வந்து வெளியே வராதனால சூப்பர்வைசர் இருந்துட்டு, சரி வேற யாராவது எடுத்துட்டு வாங்க, அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியல. கதிர் இருந்துட்டு, ஆமாங்க சார் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுங்க, எனக்கு போய் இதை டெலிவர் பண்ணிட்டு வரணும். வேற ஒரு பொண்ணு இருந்துட்டு அங்கே ஆர்டர்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க கதிர்கிட்ட. கதிரும் வந்து அது கலெக்ட் பண்ணிட்டு பைக் எடுத்து கிளம்புறாரு. கதிர் வந்து கிளம்புனேன்றது கன்ஃபார்ம் பண்ண உடனே தங்கமயில் வந்து வெளியே வந்து எட்டி பார்க்குறாங்க. இது பார்த்து சூப்பர்வைசர் வந்து, எவ்வளோ நேரமாக உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கிறது, உனக்கு என்ன காது கேட்கலையே, அப்படி சுறுசுறுப்பு இல்லாமல் வேலை செஞ்சா என்ன ஆகுறது, இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருந்தேன்னா ரொம்ப நாள் இங்கே இருக்க முடியாது. தங்கமயில் இருந்துட்டு இதெல்லாம் கேட்டு அழுதுட்டு இருக்கும்போது கரெக்ட் டைம் வேற கதிர் வந்துட்டு, இந்த ஆர்டரில் ஏதோ தப்பு இருக்குது சார் சொல்லி வராங்க. அங்கே போய் பார்த்தா தங்கமயில பார்க்குறாரு. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க.